ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஹைதராபாத் போயிட்டு என்னோடய 5 டேஸ் ஆச்சு. எந்த ஒரு வீடியோவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. அங்கே ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ அதனாலையுமே என்னால் நிறைய அப்லோட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கிற இடம் வந்து செகேந்திராபாத். ஸோ செகேந்திராபாத்தில் இருந்து நாங்கள் பிர்லா மந்திர் ஃபஸ்ட்டு போனோம். அதுதான் வந்து ஹைதராபாத்துக்கும் செகேந்திராபாத்துக்கும் வந்து பெரிய டிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகேந்திராபாத்தில் வந்து பிர்லா மந்திர் வந்து ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த என்ன சொல்கிறது, ரொம்ப 1976 அந்த மாதிரி இயரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு கோவில் இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்பிள்லேயே கட்டியிருக்காங்க. போகிற இடம் வந்து சின்னதாக மலையேற மாதிரி இருந்தாலும் அந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப நாஸ்டியாக இருக்குது. பட் அந்த இடங்கள் அவ்வளோவா நல்லா மெயின்டைன் பண்ணல. பட் கோவில் ரீச் ஆகும்போது நல்லா சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள், அந்த குறுகிய பாதையில் இருக்கக்கூடியவங்க, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கோவிலோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். இந்த கோவில் வந்து 280 அடி ஹைட், அப்புறம் 85 மீட்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 13 ஏக்கரில் வந்து இந்த கோவில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைதராபாத் தெலுங்கானா, ஸோ அந்த ஒரு சரௌண்டிங்ஸில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து மெயினாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது பிர்லா ஃபவுண்டேஷன் மூலமாக தான். அதனால தான் இதுக்கு பிர்லா மந்திர்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கரெக்டாக சொல்லணுன்னா நமக்கு வந்து நவ்தப் பஹாத் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது தெலுங்கானாவில். இது வந்து ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவில் வந்து செல்ஃபோன் மோஸ்ட்லி அலௌட் கிடையாது. ஸோ இந்த கோவில் மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் செகேந்திராபாத் மாதிரி தெரியும். செல்ஃபோன்ஸ்க்கு வந்து இங்கே டோக்கன் கொடுத்துட்டு தான் போகணும். எந்த பிரசாதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.